டாக்டர் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ஃபர்டிலிட்டி கிளினிக்கா இருக்கு. அப்படி பார்த்தா அப்ப எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கா? இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 12 மந்த்ஸ் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் கூட நமக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவா வரல அப்படின்னா தான் அது இன்ஃபர்டிலிட்டி. ஆனா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்களே, ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆனாலே போதும் கல்யாணம் ஆயிட்டு, ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கல, என் மேல தப்பா அவர் மேல தப்பா அப்படின்னு போட்டு உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க, which is totally not necessary. இன்ஃபேக்ட் நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குன்னா அதை நீங்க யூஸ் தான் பண்ணிக்கணும். எப்படின்னா ப்ரீ பிரெக்னன்சி செக்அப். ஸோ நீங்க உங்களை போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட சின்னதா ஒரு செக்அப் மாதிரி உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல், உங்க ஹார்மோன் ப்ரொஃபைல் அண்ட் உங்களோட சுகர் லெவல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டா இருந்தாலே ஒரு 90% பாசிட்டிவ் ஆயிடும். பிளஸ் வேற என்னென்னலாம் பண்ணா நமக்கு வந்து சீக்கிரமா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும், அதாவது நம்மளோட வெயிட் ரிடக்ஷன், நம்ம செடென்டரி ஹேபிட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறது, இல்ல நல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, ஃபோலிக் ஆசிட் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்க கைன கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சி சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் மோர் தென் 90% இருக்கு. அண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கான மோஸ்ட் ஆஃப் த காசஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து ஈஸியா சரி பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஒரு டேப்லெட்ஸ்லயே சரி பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிட்டா ஏர்லியாவே ட்ரீட் பண்ணி நம்ம சீக்கிரமாவே பிரெக்னன்சி ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஸோ டோன்ட் வரி, ஃபர்டிலிட்டி பத்தி இன்னும் நிறைய ஃபர்தர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு முதல்ல இதை ஷேர் பண்ணுங்க. பி அவேர், டேக் கேர்.